இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி ஹாலுக்கு தான். இப்போ என் பின்னாடி இருக்கிற அந்த ஹாலுக்கு உங்களுக்கு இது கூடவே இருக்கக்கூடிய ஒரு அந்த சொன்னால ரூம், அந்த ரூமுக்கு இப்போ உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஒரு 2 பெட் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த ரூம் இருக்குது அண்ட் வித் ஏசியோட ஹால். இந்த ஹால் வந்து இந்த மாதிரி ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருக்கலாம். அண்ட் அது கூடவே இங்கே ஒரு ரூம் வச்சுருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். கிச்சன் ஏரியா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் சைடு இங்கே இருக்குது. நம்ம கேஸ் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, பட் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. சொல்லலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி காமிப்போம். ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த பிரியாணி தான் வந்து எல்லாருமே சாப்பிட போகிறோம். இது வந்து சிக்கன் பிரியாணி. என்ன ரைஸ் போட்டு நம்ம இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கோம். நல்ல டேஸ்ட். 8 kg. ஆமாம் 8 kg. ஜஸ்ட் 8 kg. ஆமாம் ரைத்தா காமிக்க பாருங்க. வித் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ப்ரிப்பேர் பண்ண ரைத்தா தான் இது. ஸோ அவுட் சைடு வந்துட்டு இப்போ கிச்சனில் இருந்து அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்க வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோடு வரும்போது சின்ன குழந்தைங்க இருக்கும்போது நல்லா இதில் உட்காந்து விளையாடலாம். அண்ட் அங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து உட்காந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இங்கே இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது கூடவே இப்போ நாம் போகிறது இது ஒரு கிணறு மாதிரி, அதாவது ஒரு வெல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஆனால் இதை பார்த்தா ஒரு ரியல் கிணறு மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு செட்டப் தான். அண்ட் இங்கேருந்து இப்போ நம்ம அடுத்தது போகக்கூடிய அந்த இடம் வந்து பார்பிக்யூ, அதாவது பார்பிக்யூ கறி சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸோ இந்த இடம் வந்து தான் அது ஒரு சின்ன ஒரு ஒரு கிச்சன் மாதிரி, அவுட் சைட் கிச்சன் மாதிரி. ஸோ அந்த செட்டப்பில் வச்சுருக்காங்க. இங்கே வந்துன்னா நாம் வந்து பார்பிக்யூ வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக இங்கே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான இடம் வந்து இது. அண்டு நெக்ஸ்ட் உள்ள இப்போ அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே வந்தோன்னா தண்ணி இந்த வெயிலுக்கு சூப்பராக அழகாக குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பூல் இருக்குது, அதே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் அது பூல். அண்ட் இதோட அவுட் சைடு இதுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து நல்ல பெரிய மலையாக இருக்கும். ஸோ இதான் வந்து இதோட அவுட் சைடு அந்த உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ரொம்ப ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி சீக்கிரம் வந்து அந்த